இன்றைய இறைவார்த்தை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிக்கொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பம் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையையே செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைத்தான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்தை அது எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகளில் இருக்கும் அந்த பாவ சட்டத்துக்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான்! சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார். அவருக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்தும் மழை வரும் என்கிறீர்கள். அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள். அதுவும் நடக்கிறது. வெளிவேடக்காரரே, நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி? நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன்? நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலேயே உங்கள் வழக்கை தீர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார். நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார். கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். காலத்தின் அறிகுறிகளை துளாவி அறிந்து திரு அவை செயல்பட வேண்டும் என்பது இன்றைய உலகில் திரு அவை என்னும் ஏட்டில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் விடுக்கும் அறைகூவல். இயேசு தன் பொதுப்பணி வாழ்வை தொடங்கிய போது அவரது முதற்கூற்றே காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்பது. இறையாட்சி இம்மண்ணுலகில் வந்துவிட்டதை குறித்து காட்டும் காலத்தின் அறிகுறி இயேசுவின் வருகை. அன்பு, உண்மை, நேர்மை, நீதி, அமைதி, இரக்கம், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் முதலியவை இறையாட்சியின் விழுமியங்களாகும். இறையாட்சிக்கான அறிகுறிகளை வானத்தில் தேடுவதை விடுத்து புதுமையான நிகழ்வுகளில் தேடுவது தவிர்த்து இயேசுவின் வருகையிலும் அவரது செயல்களிலும் அவரது இறையாட்சியின் மதிப்பீடுகளிலும் கண்டு நேர்மையானதை செயல்படுத்தி அமைதியை நிலைநாட்டி இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்குவது காலத்தின் அறிகுறிகளை கணிக்கத் தெரிந்ததற்கான அறிகுறி.